Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நாம ஹேக்கர் ரேங்க்ல 30 days of code challengeல day 10 binary numbers பார்க்க போறோம். டாஸ்க் என்னன்னா பேஸ் 10ல ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதைய பேஸ் 2வா நாம கன்வெர்ட் பண்ணணும். அதாவது பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் வர மேக்ஸிமம் கான்சிக்யூட்டிவ் ஒன்ஸை நாம பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னங்கிற வேரியபிளுக்கு 125ன்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கான்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணுன்னா ஒரு குரூப் ஆஃப் ஒன்ஸ் எதில் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். இதில் ஸ்டார்டிங்கில் 5 times 1 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ஒரு 0 இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு 1 இருக்குது. அப்போது இதில் மேக்ஸிமம் வேல்யூ 5, அதனால நம்ம 5ன்னு பிரிண்ட் பண்ணோம். இதுவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா 11011 இருக்குது வச்சுக்கோங்க. அதில் ஸ்டார்டிங் 2 1 இருக்குது, எண்டிங்கில் 3 1 இருக்குது. அப்போ அதில் மேக்ஸிமம் வேல்யூ 3ன்னு சொல்லுவோம். இதில் சாம்பிள் இன்புட் பார்த்திங்கன்னா 5ங்கிற நம்பருக்கு அவுட்புட் 1ன்னு இருக்குது. அடுத்த சாம்பிள் இன்புட்டில் 13ங்கிற நம்பருக்கு 2ன்னு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். கேஸ் 1ல் 5ங்கிற வேல்யூக்கு 101 பைனரி நம்பர் இருக்குது. இதில் 1 ஒரு வாட்டி தான் வருது, அதனால் இதோட மேக்ஸிமம் கான்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் 1ன்னு சொல்லியிருக்கோம். கேஸ் 2ல் 30ங்கிற நம்பருக்கு 1101 இருக்குது. இதில் ஸ்டார்டிங் 2 times 1 அதுக்கப்புறமா 0, அதுக்கப்புறம் 1ன்னு இருக்குது. அப்போ இதோட மேக்ஸிமம் கான்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் 2. இப்போது ஒரு வேல்யூவை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாம் டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு வேல்யூவை நம்ம ரிப்பீட்டடாக 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வருவோம், அதோட ரிமைண்டரை சைடில் எழுதிட்டே வருவோம். அதுக்கப்புறமா அந்த ரிமைண்டரை நாம் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுவோம். இதில் நான் 3 வேல்யூஸ்க்கான பைனரி கேல்குலேஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 125ன்னு இருக்குது. இது ஆட் நம்பர். இது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 62ன்னு வருது, ரிமைண்டர் 1ன்னு இருக்குது. 62 ஈவன் நம்பர். இது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 31 இருக்குது, ரிமைண்டர் 0ன்னு இருக்குது. இதில் நாம் என்ன நோட் பண்ணலான்னா ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா ரிமைண்டர் 1ன்னு வரும், இதுவே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ரிமைண்டர் 0ன்னு வரும். இப்போ நம்ம கோடிங் போடலாம். இதில் என்னங்கிற வேரியபிள் அவங்க ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போது கான்சிக்யூட்டிவ் ஒன்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு நாம் இன்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இதில் மேக்ஸிமம் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாம் இன்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. வைல் n நாட் ஈக்குவல் டு 0, அதாவது என்னோட வேல்யூ 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா இஃப் n மாடுலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது என்னோட வேல்யூ 2ஆல் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 0வாக இருந்துச்சுன்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. எல்ஸ் பார்ட்டில் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ், அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும்போது டிவிசிபிள் பை 2வாக இருந்துச்சுன்னா அதோட ரிமைண்டர் 0வாக தான் இருக்கும். அதனால் கவுண்ட் நம்ம 0ன்னு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா அதோட ரிமைண்டர் 1ஆக இருக்கும். அப்போ அந்த 1ஆல் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். இஃப் கவுண்ட் கிரேட்டர் தென் மேக்ஸ், அதாவது நம்ம கவுண்ட் பண்ண வேல்யூவை மேக்ஸிமம் விட அதிகமாக இருந்துச்சுன்னா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட். அந்த கவுண்டோட வேல்யூவை நாம் மேக்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த என்னோட வேல்யூ நாம் 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கு n இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2. இப்போது மேக்ஸிமம் வேல்யூவை நாம் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் மேக்ஸ். இப்போ நாம் கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு, கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.